ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டார்க் சாக்லேட், மில்க் மைட் 1 கப்பு, வால்நட், பட்டர் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து நல்லா கீ ஆர் பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வால்நட் வந்து நான் ஒரு 50 கிராம் வால்நட் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வால்நட் எல்லாமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் கண்டென்ஸ்டு மில்கை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டரோட. இப்போ அது கூடவே வந்து நம்ம டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வால்நட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பேனில் ஒட்டாத வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்தில் வந்து நம்ம செஞ்சு வச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக வால்நட்டை வச்சிடலாம். இப்போ இதை 2 to 3 hours வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 3 hours ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் பீஸ் போட்டுருங்க. அப்படிதான் நம்மளோட எம்மியான சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அப்படி கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.